முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அணையின் முழு நீர்த்தேக்க அளவான 152 அடி வரை உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உறுதியளித்துள்ள நிலையில் முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீரை தேக்கலாம் என மேற்பார்வை குழுவின் தலைவர் திரு LAV நாதன் தெரிவித்துள்ளார். தற்போது முல்லைப் பெரியாறு அணை முழு பலத்துடன் இருப்பதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் விடாமுயற்சி மற்றும் தொடர் சட்ட போராட்டங்களின் பலனாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இதன் மூலம் தமிழகத்தின் உரிமையையும் 5 தென் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் உறுதிபட நிலைநாட்டி மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் முல்லைப் பெரியாறு அணையின் முழு நீர்த்தேக்க அளவான 152 அடி வரை உயர்த்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிப்பதை கண்காணிக்க மேற்பார்வை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. மத்திய நீர்வள ஆணையத்தின் முதன்மை பொறியாளர் திரு LAV நாதன் தலைமையிலான இக்குழுவில் தமிழக அரசு சார்பில் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் திரு சாய்குமார், கேரள அரசு சார்பில் நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு குரியன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த மேற்பார்வை குழுவினர் முல்லைப் பெரியாறு அணையை ஏற்கனவே 5 முறை ஆய்வு செய்துள்ளனர். இந்நிலையில் இக்குழுவினர் 6வது முறையாக முல்லைப் பெரியாறு அணையில் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டிய பின்னர் இக்குழு மேற்கொள்ளும் முதலாவது ஆய்வு இதுவாகும். பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், பிரதான அணையின் 45 மற்றும் 10 அடி நீள சுரங்கப் பகுதிகள் ஆகியவற்றை பார்வையிட்டு மேற்பார்வை குழுவினர் விரிவான ஆய்வு மேற்கொண்டனர். நீர்மட்டம், நீர் அழுத்தம் ஆகியவற்றின் அடிப்படையில் நீர்வள ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு உட்பட்டு நீர்க்கசிவு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் மேற்பார்வை குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து குமுளி அருகே உள்ள மேற்பார்வை குழு அலுவலகத்தில் தமிழக மற்றும் கேரள பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் மேற்பார்வை குழுவினர் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்பார்வை குழு தலைவர் திரு LAV நாதன், முல்லைப் பெரியாறு அணையில் 142 அடி அளவுக்கு தண்ணீரை தேக்கியுள்ள நிலையில் அணை முழு பலத்துடன் இருப்பதாக குறிப்பிட்டார். பேபி அணையும் முழு பலத்துடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தும் அளவுக்கு அணை முழு தகுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுப்ரீம் கோர்ட் ஆணையின்படி இந்த முல்லைப் பெரியாறு அணையில் 142 லெவல் எட்டுனதுக்கு அப்புறம் கூட்டப்பட்ட முதல் கூட்டம் இது. அதில் நாங்கள் எல்லாரும் டேம் இந்த 3 கமிட்டி மெம்பர்களும் அந்த டேமுடைய போய் பார்த்தோம். டேமில் அவ்வளோ சீப்பேஜ் இல்லை. 142லும் இந்த டேம் சேஃபாக இருக்கிறது என்பதாகவே நாங்கள் கருத்தில் கொண்டுள்ளோம். அணை பகுதியில் மின் வசதி ஏற்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நாதன் குறிப்பிட்டார்.